வணக்கம். நீங்க ஆசைப்பட்டதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதா? ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த கதை. ஒரு மீனவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ரொம்ப ஆழமான கடல்ல ரொம்ப தூரமா போயிட்டாரு. ஆனா திடீர்னு அங்க வந்த புயல் வந்து அவர வந்து தாக்கிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எங்க போறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தீவுல போய் தனியா மாட்டிப்பாரு. ரொம்ப பயந்துருவாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அங்கேயே ஒரு ஓலையெல்லாம் எடுத்து ஒரு வீடு கட்டிடுவாரு. அப்படியே ஒரு மெடிடேட் பண்ணுவாரு. "என்ன நீ காப்பாத்துவன்னு நான் நம்புறேன்" அப்படின்னு கடவுளை நினைச்சிட்டு அன்னைக்கு அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு காலையில் அவருக்கு உணவு தேவைப்படும் இல்லையா, அதை தேடுறதுக்காக போவார். போயிட்டு வரும்போது பார்த்தா அவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படியே எரிஞ்சிரும். சரி, நீ என்ன தான் எனக்கு பண்ணுற, எனக்கு எவ்வளோ தான் தண்டனை குடிப்ப அப்படின்னு கடவுளை திட்டிகிட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஒரு போட், பெரிய கப்பல் வந்து வந்து இவரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கு. அப்போ அந்த கப்பலில் இருந்தவங்களை பார்த்து எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்கும் பொழுது, இல்லை இங்கே வந்து ரொம்ப பெரிய புகை மண்டலம், அந்த புகையை வந்து உடையது எங்களுக்கு அங்கே தெரிஞ்சது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு தான் இங்கே யாரோ ஆபத்தில் இருக்காங்கன்னு வந்தோம். ஸோ இப்படி தான் நீங்கள் நினச்சி பார்க்காதெல்லாம் நடக்கும். அவர் நினச்சிருக்கவே மாட்டார். அது எரிஞ்சதும் அவ்வளோ பெரிய நல்லது. அதனால தான் வந்து கடவுள் வழியாக தான் அது எரிய வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் அங்கேயும் வந்து அவங்க காப்பாற்றப்பட்டார். ஸோ இப்படி தான் நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா அதை விட நல்லதாக சூப்பராகவே நடக்கும்ன்றது நம்பிக்கையே. ஏதாவது ஒன்று கஷ்டம் வந்தால் அதை வந்து இவ்வளோதான் நமக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஸோ நிறைய விதமாக இந்த கதைகளை நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.